ஸ்தோத்திரம். ஐபிராத்து என்ற பெரிய நதியில் கட்டப்பட்டிருக்கிற 4 கெட்ட தூதர்களை பற்றியும், அந்த கெட்ட தூதர்களின் பின்னால் ஐபிராத்து நதிக்குள் இருந்து வெளியேறி வரும் 20 கோடி அசுத்த ஆவிகளாகிய பேய்களை குறித்தும், அந்த பேய்கள் பூமியில் 200 கோடி மனிதர்களை எப்படி கொல்லப் போகின்றன என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஐபிராத் நதி அண்டையிலே 4 தூதர்களை தேவன் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை நாளுக்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே ஐபிராத் நதியண்டையிலே அந்த 4 தூதர்களும் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தூதர்கள் பரலோகத்தில் உள்ள நல்ல தூதர்கள் அல்ல. காரணம், நல்ல தூதர்களை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 4 தூதர்களும் பரலோகத்தில் இருந்து தேவனால் தள்ளப்பட்ட தூதர்களின் கூட்டத்தைச் சேர்ந்த மிக கொடூரமானவர்கள். அதனால்தான் அந்த 4 தூதர்களும் கட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐபிராத்து நதி அண்டை ஏன் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்து கொள்வோம். பரலோகத்தில் தங்கள் கையில் எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 6ஆம் தூதனை நோக்கி தேவன் ஐபிராத்து நதி அண்டையில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கட்டப்பட்டிருக்கிற 4 துஷ்ட தூதர்களையும் அவிழ்த்து விடும்படி கட்டளையிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பூமியில் உள்ள துன்மார்க்க மனுஷர்களை கொலை செய்வதற்காகவே அந்த 4 கெட்ட தூதர்களையும் தேவன் அங்கே கட்டி வைத்திருக்கிறார். எப்போது அந்த கெட்ட தூதர்கள் அவிழ்த்து விடப்படுவார்கள் என்றால், இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் இறுதி பகுதியில், அதாவது 2வது 3½ வருஷ காலமாகிய மகா உபத்திரவ காலத்தில்தான் அந்த கெட்ட தூதர்கள் அவிழ்த்து விடப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த 4 கெட்ட தூதர்களும் பூமியில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி 1வது தூதனுக்கு 1 மணி நேரம் அளவும், மனிதர்களை கொல்வதற்கும் 2வது தூதனுக்கு 1 வாரம் அளவும், மனிதர்களை கொலை செய்வதற்கும் 3வது கெட்ட தூதனுக்கு 1 மாதம் அளவும், மனிதர்களை அழிப்பதற்கும் 4வது தூதனுக்கு 1 வருஷம் அளவுக்கு மனிதர்களை கொன்று போடுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு தயார் நிலையில் ஐபிராத்து நதியில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பூமியில் மகா உபத்திரவ காலகட்டத்தில் அவிழ்த்து விடப்படுவார்கள். அந்த 4 தூதர்களின் பின்னால் அந்த தூதர்களைச் சேர்ந்த 20 கோடி பேய்கள், அதாவது அசுத்த ஆவிகளும் ஐபிராத்து நதியின் அடியிலிருந்து எழும்பி வெளியேறி பூமியில் உள்ள 200 கோடி மனிதர்களை கொன்று போடும். எப்படி என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களில் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது அவிழ்த்து விடப்பட்ட 4 கெட்ட தூதர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இராணுவ சேனை, 20 கோடி குதிரை சேனை புறப்பட்டு செல்வதாக கூறுகிறார். இது சாத்தானுடைய சேனை. இது மாம்சத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல. குதிரைகள் என்பது ஆவிகளை குறிக்கும் என்று சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. குதிரைகளின் மேல் இருக்கிற
நபர்கள் என்பது அந்த அசுத்த ஆவிகளால் நடக்கும் சம்பவங்களை குறிக்கும் வார்த்தையாகும். அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமாயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது பலவித வாதைகளாலும் யுத்தங்களாலும் வியாதிகளாலும் அந்த அசுத்த ஆவிகள் மனிதர்களை அழித்து போடும். இதில் ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் என்பவர்களும் அசுத்த ஆவிகளாகிய பேய்களும் ஒரே தன்மையுள்ள ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. தள்ளப்பட்ட அதிக பலமுள்ள கெட்ட தூதர்களுடைய கட்டளைகளின்படி உத்தரவின்படி செயல்படுபவைதான் அசுத்த ஆவிகளாகிய பேய்கள். அதாவது ஐபிராத்து நதியண்டையில் கட்டப்பட்டிருந்து அவிழ்த்து விடப்படுகிற அந்த 4 கெட்ட தூதர்களும் பூமியில் உள்ள இந்த 20 கோடி பேய்களாகிய அசுத்த ஆவிகளை பயன்படுத்தி கிரியை செய்கிறார்கள். சரி, இவை 200 கோடி மனிதர்களை எப்படி கொல்லப் போகின்றன என்பதை பார்ப்போம். அந்த குதிரைகள் என்பவை அசுத்த ஆவிகளாகிய பேய்களை குறிக்கும். அவைகளின் தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்ததாம். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல அலைகிறான் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அந்த குதிரைகள் என்பவை சாத்தானுடைய சேனையாகிய ஆவிகள் என்பதை இது குறிப்பிடுகிறது. அவற்றின் வாள்கள், அதாவது அவற்றின் வாள்களில் முடிகள் இல்லையாம். வாள்கள் பாம்புகளைப் போல இருக்கிறதாம். சாத்தானை வலுசர்ப்பம், அவன் பெரிய பாம்பு, பழைய பாம்பு என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவேதான் சர்ப்பமாகிய சாத்தானின் கீழ் செயல்படும் அசுத்த ஆவிகள் சர்ப்பத்தைப் போல விஷத்தன்மையுள்ள தீய ஆவிகள் என குறிப்பிடுவதற்கே இப்படி கூறப்பட்டுள்ளது. இவை அந்நாட்களில் பூமியில் இருக்கும் மனிதர்களில் 200 கோடி பேரை கொலை செய்து விடுமாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 1/3 பங்கு என்பது பூமியில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 200 கோடி ஜனங்களை குறிக்கும். தற்போது பூமியில் உள்ள ஜனத்தொகையின் எண்ணிக்கை 800 கோடி ஆகும். இவர்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் 4/1 பங்கு ஜனங்கள் கொலை செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் 800 கோடியில் 4/1 பங்கு என்றால் 200 கோடி பேர் உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 வருஷத்திலேயே கொல்லப்பட்டு விடுகிறார்கள். மீதி 600 கோடி பேர் இருப்பார்கள். அதன் பிறகு 9ஆம் அதிகாரத்தில், அதாவது 2வது 3.5 வருஷ மகா உபத்திரவ காலத்தில் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. மீதி இருக்கும் 600 கோடியில் 1/3 பங்கு என்றால் 200 கோடி மக்கள் கொல்லப்படுவார்கள். அதாவது அந்த 7 வருஷ அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் உலகத்தின் மக்கள் தொகையாகிய 800 கோடி பேரில் 400 கோடி பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். அப்படி என்றால் அந்நாட்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இவ்வளவு அழிவுகள் நடந்தாலும், வாதைகள் நடந்தாலும் மீதம் இருக்கும் அப்போதுள்ள ஜனங்கள் மனம் திரும்பாமல் பேய்களையே வணங்கினார்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஐபிராத்து நதி என்பது மத்திய கிழக்கு ஆசிய நாடான துருக்கி நாட்டில் ஓடுகிற நதியாகும். ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஓடிய 4 பெரிய நதிகளில் ஐபிராத்து நதியும் ஒன்று ஆகும். ஐபிராத்து நதி துருக்கி நாட்டின் அரராத் என்ற மலையில் உற்பத்தியாகி சிரியா மற்றும் ஈராக் நாடுகளின் வழியாக ஓடுகிறது. இது 2730 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய நதி ஆகும். இது ஒருபோதும் வற்றாத ஜீவ நதியாகும். ஆனால் இப்போது இந்த நதியின் பெரும்பகுதி, அதாவது 70% தண்ணீர் வற்றி போய்விட்டதாக புவியியல் ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. வற்றவே முடியாத ஐபிராத்து நதியின் பெரும்பகுதி இப்போது வறண்டு போய்விட்டது. 7 வருஷ அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கும் அர்மகதோன் என்ற யுத்தத்திற்கு கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ளவர்கள் இந்த ஐபிராத்து நதி வழியாகத்தான் தரை வழியாக இஸ்ரேலில் உள்ள அர்மகதோன் என்ற இடத்திற்கு செல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது ஐபிராத்து நதி முழுவதும்
வறண்டு போயிருக்கும். ஆனால் இப்போதே 70% வறண்டு போய்விட்டது என சொல்லப்படுகிறது. ஐபிராத் நதி என்பது 5000 வருஷ பழமையான நதியாகும். இப்போது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போவதால் வறண்டு போன ஐபிராத் நதியின் அடியில் அநேக குகைகள் இருப்பதையும் அநேக சிறைச்சாலைகள் இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தண்ணீர் நிறைந்திருந்த இந்த ஐபிராத் நதிக்கு கீழே இந்த குகைகளும் ஜெயில்களும் எப்படி வந்தன, எப்போது கட்டப்பட்டன என்பது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே உள்ளது. அந்த குகைகளுக்குள் இருந்தும் ஜெயில்களுக்குள் இருந்தும் பயங்கரமான சத்தங்கள் கேட்பதாகவும் அசுத்த ஆவிகள் அதற்குள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஐபிராத் நதி 2037 வருஷத்திற்குள் முழுவதும் வறண்டு போய்விடும் என்றும் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருக்கிறார்கள். அர்மகுதோன் யுத்தத்தின் போது இந்த ஐபிராத் நதி முழுவதும் வற்றி வறண்டு போயிருக்கும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அர்மகுதோன் யுத்தம் 7 வருஷ உபத்திரவ கால முடிவில் நடக்கும் யுத்தமாகும். உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். அப்படி என்றால் இயேசுவின் ரகசிய வருகை எவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது என்பதையும் நாம் எப்படிப்பட்ட கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொண்டவர்களாய் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.